இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக போட்டுக்கோங்க. ரவுண்ட் ஷேப் போடும்போது எப்பயுமே லைட்டாக போட்டுக்கோங்க. இது மாதிரியான ஷேப் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இதை வந்து டார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஹாஃப் ரிவர்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஹாஃபாக வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதோட ஷேப்லேயே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே இங்கிட்டு வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபில்லிங்ஸ்லேயே பேசிக் யூஸ் பண்ணி கூட கொடுத்துக்கலாம்.
ஸோ இது மாதிரி பேலன்ஸ் இருக்க இடத்துல நான் வந்து ஃபில்லிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ரிவர்ஸ் ஃபில்லிங் டிசைன் வந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம மேலே D3 கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 2 லைனை டார்க் பண்ணிக்கலாம். சுற்றிலும் D3 வந்து கொடுத்துட்டு இப்போ வெளியில் வந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இங்கே நீங்கள் அரபிக் வைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சுற்றிலும் வைன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே டார்க் பண்ணிக்கலாம். 4 லைன் வந்து போட்டுக்கலாம்.
டபுள் லைன் ஹம்ப்பு. இங்கே வந்து டபுள் லைன் ஹம்ப் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போது ஃபோர்த் ஒன் டிசைன் எப்படி போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் ப்ரைடல் டிசைன் போடும்போது இப்படி கிராஸாக இப்படி கிராஸாகவும் டிசைன் வந்து இப்படி கிராஸாக போடுவோம். அப்படி போடும்போது இங்கனக்குள்ளே என்ன ஸ்டார்ட் அப் டிசைன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதேதையும் கொடுத்துக்கலாம், இதேதையும் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்ன வேணுமோ, என்ன ஷேப்பில் வேணுமோ கொடுத்துட்டு சுற்றிலும் ஏதாவது டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஆர் ஏதாவது ஒரு ஜஸ்ட் நீங்கள் நம்ம பார்த்த ரிவர்ஸ் ஃபில்லிங் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ரிவர்ஸ் ஃபில்லிங் மட்டும் கூட கொடுத்துக்கலாம். ஸோ சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேஸ் லைன், இது மாதிரி பேஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து இதில் லோட்டஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ளவர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் ஏதாவது கமாஸ் ஃபுல் மாதிரி கொடுத்துக்கிறேன். இங்கிட்டு சேம் அதே இதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கேயும் இதே மாதிரியே லோட்டஸ் வந்து கொடுத்துக்கிறேன்.
இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு இப்போ இதில் நம்ம டார்க் பண்ணிடலாம். லோட்டஸ்க்கு ஜஸ்ட்டு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இது மாதிரி போட்டுட்டு இப்போ 4 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு லைன் போட்டுட்டோம். இப்போ வந்து 2வது லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 லைனை டார்க் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் லைன் ஹம்ப் வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம லைன் போட்டு கூட மேலே ரிவர்ஸ் ஃபில்லிங் போட்டு இதை ஸ்டார்ட் அப் டிசைனாக யூஸ் பண்ணலாம். இது மாதிரி தான் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் எடுத்து கூட இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் எடுத்து கூட இந்த டிசைன் சிம்பிளாக போட்டு நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைனாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 5th ஒன்று நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருக்கோம், வெளியே வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போது இது ரெண்டையுமே செப்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம சென்டரில் வந்து D3 கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக தான் எனக்கு செய்ய போகிறீங்க. இந்த இந்த ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்துட்டு D3 கொடுக்காமையே நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் ஆர் செக்குடு பேட்டர்ன் கொடுக்கலாம்னு நம்ம வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங் அந்த பேட்டர்ன்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் பாருங்கள், கிளாஸ் 17th கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவர்ஸ் ஃபில்லிங் சிலபஸில் 5th ஒன்றில் நம்ம பார்த்த அதே பேட்டர்னை தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் அப் டிசைனாக கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதை செப்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம எந்த ஒரு D3யும் கொடுக்காம, எந்த ஒரு பார்டர் டிசைனும் கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்குறோம். ஸோ சேம் இதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் கிரிட்ஸும் கொடுத்துக்கலாம், ஆர் ஃபில்லிங்ஸ் எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம ஸ்டார்ட் அப்பில் யூஸ் பண்ணுறது அப்படின்னா,
நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி கர்வியாகவும் எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து மெத்தட் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறோம் அப்படின்னா இதை சுற்றி நம்ம ஏதாவது ஒரு ரிவர்ஸ் ஃபில்லிங் வந்து போட்டுக்கோங்க இதை சுற்றிலும். ஸோ போட்டுட்டு ரிவர்ஸ் ஃபில்லிங் போட்டுட்டு அதோட ஷேப்லேயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டார்க் பண்ணிடுவோம். ஸோ இப்போது எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு ஃபில்லிங்ஸ் ஆர் செக்குடு பேட்டர்ன் இது ரெண்டில் எதுனாலும் நீங்கள் கொடுத்து எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணும். முடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா 4 லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 லைனை டார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டபுள் லைன் ஹம்ப் வந்து போட்டு இதை 5th ஒன் டிசைனாக ஹோம்ஒர்க்காக வந்து நீங்கள் எனக்கு செஞ்சு சப்மிட் பண்ணணும். இப்போ பார்த்தா 5 டிசைனையுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் மெத்தட். இதில் நீங்கள் இப்போ நான் வந்து ரிவர்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் நம்ம பார்த்த எந்த ரிவர்ஸ் ஃபில்லிங் பேட்டர்னாலும் கொடுத்துக்கலாம். அண்டு நம்ம கட்ஒர்க் பார்த்த இடத்துல நம்ம பார்த்த எந்த கட்ஒர்க் டிசைன்னாலும் நம்ம வந்து அங்கே கொடுத்துக்கலாம். ஃபில்லிங்ஸும் அதே மாதிரி தான், கிரிட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து இதை மெத்தடாக இதை பேசிக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எந்த ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் மேங்கோ வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு மேங்கோ நம்ம பைஸ்ட்ரி சிலபஸ் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் தான், அதுவும் ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் தான். அதுக்கப்புறமா இன்னி வரப்போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னி வரப்போகிற கிளாஸஸில் நம்ம வந்து பீகாக் அண்டு எலிஃபண்ட் இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்தந்த டாபிக் பார்க்கும்போது இப்போ பீகாக் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பீகாக் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து க்ரியேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நான் வந்து அப்பப்போக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 5 ஸ்டார்ட் அப் டிசைனையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்டு 5th ஒன் டிசைன் நான் என்ன சொல்லியிருந்தேன், லைன் வந்து போட்டுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க, சுற்றிலும் ஏதாவது ஒரு ரிவர்ஸ் ஃபில்லிங் பேட்டர்ன் வந்து கொடுத்துக்கோங்க, அதோட ஷேப்லேயே மார்க் பண்ணி அதோட ஷேப்லேயே டார்க் பண்ணிவிட்டு அண்ட் அதை செப்ரேட் பண்ணுறதுக்கு D3 கொடுக்காம டைரெக்டாக எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபில்லிங்ஸ் ஆர் கிட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக டார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசைன் போட்டுட்டு அவுட்லைன் போட்டுட்டு அதை டார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கேனா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணுற கேப்பில் இந்த டிசைன் எல்லாமே ட்ரை ஆயிரும், காஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இங்கே டார்க் ஃபில் பண்ணும்போது எம்டி ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே டார்க் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் கீழே வந்து D3 போட்டுட்டு தான் எனக்கு சென்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், இந்த கிளாஸ் வந்து முடிச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பீகாக் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.